உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா, என்ன ராணின்னு ஒருத்தங்கள அட்மிட் பண்ணிருக்காங்களே, எங்க இருக்காங்க? அப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல திரும்புங்க, அங்க ஐசி வார்டு வரும். அங்க பாருங்க, ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட். ஓகே பாத்துமா. வாமா தாமரை. தாமரை, அம்மா தாமரை, என்னம்மா ராணிக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அம்மா ராணி ஐசியூல தாமா இருக்கிறா. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு. அம்மா டாக்டர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாருப்பா. எனக்கு ரொம்ப பயமாகுதுமா. அப்பாவும் சித்தார்த்தும் எங்க இருக்காமா? அது அங்க உட்கார்ந்து நிக்கிறாரு. எங்க இருக்கா? ராணின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணிருக்காங்க. எங்க இருக்காங்க? ஒரு நிமிஷம் மேடம். அவங்க ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க மேடம். என்ன? இப்படி நேரா போங்க. தேங்க்ஸ். வாத்த பண்ணா. என்ன? வாங்க. சித்தார்த், இங்க பாரு, தாத்தா எப்படி உடைஞ்சு போயிருக்காரு. நீ வருத்தப்படுறதுனால இங்க எல்லாருமே வருத்தமா தான்ப்பா இருக்கோம். தைரியமா இருப்பா. இந்த பாரு, ராணிக்கு எதுவும் ஆகாதுடா. ஆமா சித்தார்த், அவ குணமாகி வந்து நம்ம வீட்டை ஆள போறா. அவளுக்கு அந்த கட்ஸ் இருக்கு. நம்ம எல்லாரையும் விட அவதான் ரொம்ப தைரியமான பொண்ணு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது சித்தார்த். நீ தைரியமா இருக்கேன்னு தெரிஞ்சாலே அவ குணமாகி வந்து உன்கிட்ட சண்டை போடுவா பாரு. இருக்கிறதுலயே அம்மா மட்டும் தான் தைரியமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் காது கேட்காத. என்னடா மனோ, எனக்கு காது கேட்காதுன்னு கிண்டல் பண்றியா? இரு, அல்லலிம் வரட்டும். முதல்ல ராணிய ஒரு வழி பண்றது இருக்கட்டும், இன்னும் ஒரு வழி பண்ண சொல்றேன். ஆமா 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 ஆமா, தெரியாம சொல்லிட்டேம்மா. அப்படிலாம் பண்ணிடாதம்மா, நான் உன் புள்ளம்மா. ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயோ, ஏங்க இப்படி திடுதிப்புன்னு வந்து பயமுறுத்துறீங்க? ஐயா வணக்கம் ஐயா. தமன்னா, அம்மா, எனக்கு கண்டு தெரியுதுமா. ஆமா, எப்படி? ஏய், ஐயோ, நீ பேசுற. காது கேக்குது. ஆமா, நான் பேசுறேன். ஐயா ஐயா ஐயா, நன்றியா நன்றியா. அது எப்படி இங்க மட்டும் எங்களால பழைய மாதிரி இருக்க முடியுது? பொம்மி எங்களுக்கு கொடுத்த சாபம் நீங்கிடுச்சா? நீங்க உங்க மந்திர சக்தியால நீக்கிட்டீங்களா? நீங்க 3 பேரும் இருக்கிற என்னோட இடத்துல இங்க இருக்கிற எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும் அது வேலை செய்யாது. ஆனா அதுவே என்னோட இடத்தை விட்டு நீங்க வெளியில போனா, ஆனா அடுத்த நொடியே மறுபடியும் அந்த பொம்மி கொடுத்த சாபத்துக்கு ஆளாயிடுவீங்க. அதுல இருந்து முழுசா வெளியில வரணும்னா நான் சொல்ற வரைக்கும் நீங்க காத்து இருக்கணும். நீங்க சொல்ற வரைக்கும் காத்திருக்கணுமா? இந்த நரக வேதனையை எங்களால அனுபவிக்க முடியல. கொஞ்சம் சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. ஆமா ஐயா, இவங்க எல்லாருமாவது சாபத்துக்கு தான் ஆளாயிருக்காங்க. ஆனா நான் இவங்க எல்லாருடைய சாபத்தையும் சேர்த்து நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது வழி பண்ணுங்க ஐயா. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன். எதுக்காக என் இடத்துக்கு இப்படி அடிக்கடி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? எனக்கு இது பிடிக்காது. ஷோ, எங்களுக்கு உங்களை விட்டா வேற யார் இருக்கா? ஆமா, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும். ஆமாய்யா. உதவி பண்ணணுமா? என்ன உதவி? ராணி ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நான் இப்ப கண்ண மூடி சிசுக்கயிறம் மந்திரத்தை சொல்லி பொம்மியை இங்க வர வச்சு சூறாவளி மந்திர வட்டத்துக்குள்ள அவளை அடக்கிடுவேன். ஆனா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் பொம்மியை கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அவளுடைய சக்தி வீரியமாயிடும். ஐயோ, அந்த நேரத்துல நாம இங்க இருந்தா பொம்மி நம்மள தாக்க ஆரம்பிச்சிருவா. என்ன அடிக்க இப்ப வரைக்கும் எந்த சக்தியும் இந்த உலகத்துல இல்ல. ஆனா நீங்க சாதாரண மானிட சக்தி. நீங்க இங்க இருக்கிறத பொம்மி பார்த்துட்டா அவளுடைய கோபம் உங்க மேல இன்னும் உக்கிரமா மாறிடும். ஐயோ,
அதனால நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சரிங்க ஐயா, நாங்க 3 பேரும் இந்த இடத்தை விட்டு போயிட்டா மறுபடியும் பொம்மியோட சாபத்துக்கு ஆளாயிடுவோமே. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை எந்தவித சாபமும் தாக்காது. ஆனா வெளியில போனா அந்த சாபத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். மா, வேற வழி இல்ல. ஆயுசுக்கும் இந்த சாபத்தோட திரிய ஐயோ, இப்ப என்ன வேண்டியதுதான். பண்ண முடியும்? பேசாம இரு. சரி சரி, கிளம்புங்க. வரங்க. சீக்கிரம் வாங்க, போலாம் போலாம் போலாம். உன் சிசுவோட உருவ பொம்மை மேல அகல் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நீ இந்த சுழல் வட்டத்துக்குள்ள இருப்பங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்குள்ள அந்த ராணி வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தையோட இதய துடிப்பு நின்னு போயிடும். வந்துட்டாங்க. டாக்டர், சிஸ்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்குல்ல, அது கொஞ்சம் பாத்துங்க. டாக்டர், ராணி இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அவன் நல்லா இருக்கால்ல? டாக்டர், டாக்டர் சொல்லுங்க டாக்டர். சாரி மிஸ்டர் சித்தார்த், அவங்க இன்னும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நானும் என்னால முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? இப்ப ராணிக்கு என்ன ஆச்சு? ராணியோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? புரியுது சித்தார்த், உங்களோட ஆதங்கம், பதட்டம் எல்லாமே எனக்கு புரியுது. ஐயோ, நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு ரைட் சைடு செஸ்ட்ல புல்லட் பட்டிருக்கு, அதனால அவங்களுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல சித்தார்த், ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.